குட்டிச்சாத்தானை வைத்து செய்வினைகள் செய்கிறார்கள், மந்திரங்கள் செய்கிறார்கள். உங்களையே நீங்கள் காயப்படுத்திக் கொள்ளும்படி இந்த குட்டிச்சாத்தான்கள் வேலை செய்கிறது. பிசாசு தாங்க, நாங்கள் பிசாசை வச்சு தான் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனாலும் கடவுள் வேண்டாம், எங்களுக்கு பிசாசு தான் வேணும்னு சொல்லி போறார்கள். பாருங்க, பிரச்சனைகளை குட்டிச்சாத்தான்கள் இந்த பிசாசுகள் தான் கொண்டு வருகிறது. கடவுள் ஒருவர் இருக்கிறாருங்கிற பயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து அவருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து நினைக்காதிருங்கள். மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலமாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அதாவது குட்டிச்சாத்தான்கள், அதாவது குட்டிச்சாத்தானை வைத்து செய்வினைகள் செய்கிறார்கள், மந்திரங்கள் செய்கிறார்கள். இந்த குட்டிச்சாத்தான் நன்மை செய்கிறது. இந்த குட்டிச்சாத்தானை வழிபடுகிறவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி, அது மாத்திரமல்ல, இந்த குட்டிச்சாத்தான் மூலமாக பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இந்த நாட்களிலே பரவலாக பேசப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அநேகர் என்னிடத்தில் இதை குறித்தும் கேள்விகளை கேட்டார்கள். இன்றைக்கி நிறைய பேர் அதாவது இந்த குட்டிச்சாத்தானை போய் என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க, அங்கே போய் மந்திரங்களை செய்கிறாங்க. அதன் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையை அதாவது கெடுக்க நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொன்னாங்க. இதை சொல்ல கேள்விப்பட்டதுனால சரி, ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இதன் மூலமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அடுத்த ஒரு வீடியோவில் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன், எனக்கு செய்தவர்களுடைய சூழ்நிலைகள் என்னவானது, எனக்கு அதாவது இந்த குட்டிச்சாத்தான்கள் மூலமாக, பிசாசுகளின் மூலமாக எனக்கு செய்வினைகள் செய்த பொழுது என்ன நடந்தது, அவர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்பதையும் நான் அடுத்த வீடியோவில் நாங்கள் நிச்சயமாக சொல்லுவேன். இந்த நாளிலே இந்த குட்டிச்சாத்தானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, குட்டிச்சாத்தான் என்றால் என்ன? வேதத்தில் குட்டிச்சாத்தான் அப்படின்னு கிடையாது. வேதத்தில் குட்டிச்சாத்தான் என்று கிடையாது. ஆனால் இந்த குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ஆழமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. எங்கே அப்படின்னு சொன்னால், அதாவது கல்லறையில் ஒருவன் பிசாசு பிடித்து தன் மனைவி பிள்ளைகளை விட்டு அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா கல்லறையில் போய் இருக்கிறான். தன் மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிந்து அவன் கல்லறையில் போய் அவன் படுத்து கொள்ளுகிறான். அதாவது அவனுக்குள்ள வேதம் சொல்லுகிறது 2000 பிசாசுகள் இருந்ததான். இன்னைக்கு இந்த குட்டிச்சாத்தான்களை வச்சு சொல்லுகிற பொழுது எங்களிடத்துல 390 குட்டிச்சாத்தான்கள் உண்டு, 200 குட்டிச்சாத்தான் உண்டு, நாங்கள் நிறைய குட்டிச்சாத்தான்களை வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த குட்டிச்சாத்தான்கள் என்பது என்னென்னா, முக்கியமான, அதாவது லூசிஃபர், அதாவது சாத்தானுடைய வேலையை செய்யக்கூடிய, அதாவது தூதர்கள், சாத்தானுடைய வேலையை செய்யக்கூடிய தூதர்கள் இவர்கள். சின்ன சின்ன வேலைகளை, இந்த சித்து வேலைகளை இந்த பிசாசுகள் செய்யும். அதாவது சின்ன சின்ன காரியத்தில் உங்களை உள்ளே இழுத்துரும். நாம் நினைப்போம், பெரிய பெரிய குற்றம் செய்தால் தானே அது கிரிமினல், பெரிய பெரிய குற்றம் செய்தால் தானே அது பெரிய பாவம் மாதிரி தெரியும். இல்லை, இந்த குட்டிச்சாத்தான்னு சொல்லக்கூடிய இந்த பிசாசுகள், அதாவது இந்த விழுந்து போன தூதர்கள், இவர்கள் தள்ளப்பட்ட தூதர்களில் இது பிசாசுக்கு வேலை செய்யக்கூடிய பிசாசுகள், முக்கியமான சாத்தானுக்கு வேலை செய்யக்கூடிய பிசாசுகள் அப்படி வைத்துக்கொள்ளும். சரிங்களா? அப்போ இந்த பிசாசுகள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன காரியங்களை உங்களுக்குள்ளே திணிச்சுக்கிட்டே வரும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், சந்தோஷம், இது எல்லாத்தையும் இழக்க பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள எரிச்சல், கோபம், விரக்தி, உங்களே நீங்கள் வெறுக்கிறபடி, உங்களே நீங்கள் கடைசியாக மாய்த்து கொள்ளும்படி, உங்களையே நீங்கள் காயப்படுத்தி கொள்ளும்படி இந்த குட்டிச்சாத்தான்கள் வேலை செய்கிறது. இந்த குட்டிச்சாத்தான்களை ஏவி விடுகிற பொழுது இவைகளுடைய வேலையே இதுதான். சின்ன சின்ன காரியங்கள் செய்தது போல இருக்கும், ஆனால் இவைகள் ஒரு கூட்டமாக இருக்கும். பிரியமானவர்களே, இவைகள் வேலை செய்கிற பொழுது தனியாக ஒரு குட்டிச்சாத்தான் வேலை செய்யாது. இந்த குட்டிச்சாத்தான் சொல்லுகிற பொழுது இது எல்லாம் மொத்தமாக ஒன்றாக உள்ளே சேரும். வேதத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனுஷ இடத்திலிருந்து ஒரு பிசாசு வெளியேறுகிற பொழுது அது போய் என்ன செய்யுமா, தண்ணிலும் பொல்லாத பிசாசுகளை அது என்ன செய்து கூட்டி கொண்டு வருமா. இன்னும் 7 பிசாசுகளை அப்படின்னு போடப்பட்டிருக்கு இல்லையா, இன்னும் பொல்லாத பிசாசுகளை, அது இன்னும் அநேக பிசாசுகளை கூட்டிகிட்டு வருமா. இதுதான் குட்டிச்சாத்தானுடைய வேலைகள். அதாவது அந்த பிசாசுடைய ஒர்க் என்னென்னா, ஒன்றா டீமாக அவங்க என்ன செய்கிறாங்க, ஃபார்ம் ஆகிறாங்க. இப்போ இந்த குட்டிச்சாத்தான்களை மொத்தமாக வைத்து ஒருவருக்கு விரோதமாக
அவங்க பில்லி சூனியங்கள் ஏவல் செய்கிற பொழுது அது இப்படித்தான் வேலை செய்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாருங்க, இது ஒரு சாத்தான், இது ஒரு பிசாசு என்று தெரிந்தும் அது நன்மை செய்யும் என்று சொல்லி ஏமாறக்கூடிய மக்களை நம்மளால் அதிகமாக பார்க்க முடிகிறது இல்லைங்களா? அது பிசாசுன்னு தெரியுது, அது அசுத்தாவின்னு தெரியுது, அது மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடியதுன்னு தெரியுது. ஆனால் போகிறவங்களாம் என்ன செய்கிறாங்கங்கிறீங்க? அதை தேடி போகிற ஒவ்வொருத்தருமே மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, என் வழியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, என்னை விட இவர்கள் மேலோங்கிட்டாங்க, இவங்க என்னை விட உயர்ந்துட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெண் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிட்டா, என்னை எதிர்த்த வீட்டுக்காரன் என் மேலே அவனுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அவன் குடும்பம் அழியணும், அவன் இதை விட்டுட்டு ஓடிடணும், தன் சொத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிடணும், தன் பிள்ளைகளை குடும்பங்களை விட்டுட்டு ஓடிடணும், குடும்பங்கள் பிரிந்து சின்ன பின்னமாகணும். இப்படியெல்லாம் செய்வதற்கு இந்த குட்டிச்சாத்தானை அதிகமாய் பயன்படுத்துவார்கள். பிரியமானவர்களே, இது பாருங்க, இது சாத்தான் என்று தெரிந்தும் கூட இது பிசாசுகள் என்று தெரிந்து கூட ஒரு மனிதன் போவான் என்று சொன்னால் அவனுடைய இருதயம் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படின்னா அவனுக்குள்ள ஏற்கனவே பிசாசுகள் இருக்கிறது. அந்த அசுத்தாவிகள் இருக்கிறவர்களுக்குள்ள தான் இந்த எரிச்சலும் கோபமும் பொறாமையும் பெருமையும் இந்த கொலை வெறியும், அது மாத்திரம் கிடையாது, உலக இச்சைகளும் ஆசைகளும் அதிகமாக இருக்கும். அவர்கள் ஏற்கனவே அந்த அசுத்தாவிகளுக்குள்ளே பிடிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த அசுத்தாவிகள் என்ன செய்யும்னா, இந்த ஒரு அசுத்தாவி அவங்களுக்குள்ள இருக்குது, இப்போ இச்சைங்கிற ஒரு அசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் இவங்களுக்குள்ள என்ன ஆகும், அடிக்கடி இச்சை, அதாவது அசுத்தமான அசிங்கமான படங்களை பார்ப்பது, அசிங்கமான விஷயங்களை பார்ப்பது, மற்ற பெண்களை பார்க்கிறது அசிங்கமாய் பார்ப்பது, இவருடைய கண்கள் ஃபுல்லாகவே அருவருப்பான விஷயங்களையே தேடிக்கொண்டு வரும். இப்போ இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிசாசு இருக்கும், ஒன்று தான் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பிசாசு வந்திருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா, இது இன்னும் அநேக பிசாசுகளை உள்ளே கொண்டு வருவதற்கு அது முயற்சி செய்யும். ஏன்னா இவர் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த லெவலில் பாவம் செய்ய வைப்பதற்கு, அடுத்த அளவில் பாவம். ஏன்னா பாவம் பெருக பெருக தான் ஒரு மனுஷனிடத்திலிருந்து கடவுள் அவனை விட்டு பிரிகிறார். ஒரு மனுஷன் தெய்வ பயம், அதாவது கடவுளுக்கு அவன் எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னார். எனக்கு மேலே கடவுள் இருக்கிறார், ஏதோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆக இது செய்தால் இது பாவம், இது குற்றம், இதை நான் செய்யக்கூடாது என்று அவனுக்குள் தோணும் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக இந்த தவறுக்குள்ள வரவே மாட்டான். ஒரு உண்மையான ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், சமுதாயத்தில் மற்றவர்களை நேசிக்கிற நல்ல குணம் படைத்தவர்கள் இந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. எந்த மனுஷனுக்குள்ள ஏற்கனவே பொல்லாத கிரியைகள் இருக்குமோ, எந்த மனுஷன் எந்த மனுஷிக்குள்ள அந்த பொல்லாத எண்ணங்கள், தீமையான அந்த அசுத்தாவிகள் ஏற்கனவே இருக்குதோ, அவர்களுக்குள்ள தான் இன்னும் அதிக வெறி கொண்டு இன்னும் அவங்க என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட விஷயத்தில் அவங்க இறங்குவாங்க. எப்படியாவது அழித்து விடணும், எப்படியாவது அவங்க கதையை முடிக்கணும். அதிகமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய உற்றார் உறவினர்களாக இருப்பாங்க, சொந்த சகோதரர்களாக இருப்பாங்க, சொந்த சகோதரியாக இருப்பாங்க, அவர்களுக்கு விரோதமாக செய்வாங்க, அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. வேற யாரும் வெளியில் உள்ள மனுஷனுக்கு செய்ய மாட்டாங்க பாருங்கள். அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த சகோதர சகோதரிகளுக்குத்தான் இந்த பிசாசுகள் செய்ய வைக்கும். உங்கள் விரலை எடுத்து உங்கள் கண்ணையே குத்துவான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். பாருங்கள், இந்த கல்லறையில் கிடந்த பிசாசுகள் அது எல்லாமே இந்த குட்டிச்சாத்தான்கள் தான். அவருடைய சரியத்தில் 2000 குட்டிச்சாத்தான்கள் இருந்தது அவனுக்குள்ளே. இப்போ வேதம் அவனை குறித்து சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அங்கே இந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்க இடத்துல நம்ம வாசிப்போம்னு சொன்னால், அவனுக்குள்ள இந்த குட்டிச்சாத்தான்கள் அதிகமாக வந்தபடினாலே இவன் தன் மனைவி பிள்ளைகளை விட்டு அவன் பிரிகிறான். அவன் இதை விட்டு விட்டு அவன் எங்கே போகிறான் அப்படின்னா, அந்த அசுத்தமான ஆவிகள் அதிகமாக இருக்கிறபடினாலே அவன் பட்டணத்துக்குள்ளே இல்லாமல் வீட்டுக்குள்ளே இல்லாமல் அவன் காட்டுக்குள்ளே கூட போக அவன் கல்லறைக்கு போகிறான். மரித்து போன கல்லறையை சுற்றி சுற்றி அங்கே கிடக்கிறான். அவன் என்ன செய்வானா, தன்னைத்தானே கற்கள் எடுத்து தன்னைத்தானே கீறிக்கொள்வான். பாருங்கள், பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் அவங்க தன்னைத்தானே காயப்படுத்துவார்கள். அப்படின்னா அதிகமாக பார்த்தோம்னா தன் மனைவி பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவாங்க, தன் மனைவி பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாக தான் அவங்க எழும்புவாங்க. தன்னைத்தானே காயப்படுத்துவது என்பது அதுதான்.
தன் பிள்ளைகள் தன் குடும்பத்துக்கு விரோதமாக, தன் சகோதர சகோதரி விரோதமாக எழும்புவார்கள். இவர்கள் தான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் உலக இச்சைகளிலும் விழுந்து அதில் என்ன செய்வாங்க, ஒரு வெறி கொண்டு நிற்பாங்க. இது எல்லாமே இந்த குட்டிச்சாத்தானுடைய வேலை. பாருங்கள், இவனுடைய கைகளில் சங்கிலியில் கட்டி பார்ப்பாங்க, முடியாது, உடைச்சிருவானான். அவனை கட்டி போட முடியாது, ஒருவராலும் அவனை கட்டி போட முடியலை, ஒருவராலும் அவனை அடக்க முடியவில்லை. பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனையும், ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி வந்துருச்சுன்னா, அதாவது இப்படிப்பட்ட இந்த குட்டிச்சாத்தான்கள், பொல்லாத பிசாசுகள் ஒன்று சேர்ந்து கூட்டமாக இருக்கும் என்று சொன்னால் அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன் மனம் போன போக்கில் அவன் செய்வான். பழி வாங்குவது, மற்றவர்களை அழிக்க வேண்டும், எல்லாத்துக்கும் விரோதமாக அதிகமாக காம இச்சைகள், அருவருப்பான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஒன்று இல்லைன்னா ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அத்தனை பிசாசுகள் இருக்குள்ள, எல்லாம் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும், ஒவ்வொரு டைப்பானது எல்லா டைப்பும் உள்ளே இருக்குது. அப்போ எல்லாம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் அவனை ஒவ்வொரு பாவத்துக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அவனால் வேறு எதையுமே யோசிக்க முடியாது. தன் குடும்பத்தையோ தன் பிள்ளைகளையோ உற்றார் உறவினரையோ யோசிக்கவே அது விடாது. அவனை பாவம் செய்ய தூண்டி கொண்டே இருக்கும். ஒரு பாவத்தை விட்டுட்டு அதில் திருப்தி கண்டுட்டோம்னா அடுத்த ஒரு பாவத்துக்குள்ளே கொண்டு போகும். அதில் திருப்பி அடுத்த பிசாசு வேலை செய்யும், அது இன்னொரு பாவத்துக்கும், அதுவும் இன்னொரு பாவத்துக்கும். இப்படி தான் குட்டிச்சாத்தான்கள் வேலை செய்கின்றன. ஆனால் யார் ஒருத்தர் அதில் போய் சிக்கி கொள்ளுறார்களோ அது போய் நன்மை செய்யுமா? யோசிச்சு பாருங்கள். பிசாசுகள் நன்மை செய்ய தெரியுமா? அது சொல்லப்படுறதே அது அசுத்தாவிகள், அது பேயினே அதில் சொல்லப்படுது. அது அது வந்து பிசாசு தாங்க, நாங்கள் பிசாசை வச்சு தான் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கடவுள் வேண்டாம் எங்களுக்கு, பிசாசு தான் வேணும்னு சொல்லி போகிறார்கள். பாருங்கள், கடவுள் வேண்டாம் எனக்கு, படைத்தவர் வேண்டாம். படைத்தவரால் தள்ளப்பட்ட, அழிக்கப்பட போகக்கூடிய, நரகத்துக்கு போகக்கூடிய இந்த கொடூரமான இந்த பிசாசுகள் தான் எங்களுக்கு வேண்டும், அவைகளுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படியும், அவைகள் தான் எங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி அவைகளை வணங்குகிற பொழுது யோசித்து பாருங்கள், அவர்கள் இருதயம் எப்படிப்பட்டவதாக இருக்கும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துக்கிட்ட அப்படி தான் பிசாசு வந்து அவன் சொல்லி காமிக்கிறான் இல்லையா? பிசா இயேசுவை சோதிக்கிற பொழுது என் காலில் வந்து விழு, என்னை வணங்குன்னு சொல்கிறான். பிசாசு அவருடைய ஆசை என்னன்னா, தன்னை வணங்கும்படி சொல்லுவான், தன்னை வணங்கும்படி சொல்லுவான். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைங்க, ஊழியக்காரங்க என்னைக்காச்சும் என்னை வந்து வணங்குன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. இயேசுவை மட்டும் மகிமைப்படுத்துவாங்க, இயேசுவை தான் காட்டுவாங்க. அவர் தான் உங்கள் மீட்பர், அவர் தான் உங்கள் இரட்சகர், அவர் உங்களுக்கு விடுதலையை தருவார், அவர் தான் உங்களுக்கு ரட்சிப்பை தர முடியும். நாங்கள் அவருடைய வேலைக்காரர்கள், அவர் சொல்லுவதை நாங்கள் செய்வோம். நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாருங்கள், ஒருவரை நேசியுங்கள், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருங்க, உங்கள் பெற்றோரை கவனிங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, முதிரி வயதில் அவங்களை விட்டுறாதுங்க, உங்களை நேசிக்கிறது போலவே உங்கள் சகோதரனை நேசிங்க. இதுதான் அவர் ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆக இந்த குட்டிச்சாத்தோடைய வேலை எப்படிப்பட்டது பாருங்கள். அவன் திருடன், நாங்கள் வேதம் சொல்ல அவன் திருடன், எல்லாவற்றுக்கும் மேலே அவன் பொய்க்கு தகப்பனான். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க. அவன் தான் பொய்யே சொல்கிறான். ஏதேன் தோட்டத்தில் வந்து அவன் தான் பொய்யை கற்றுக் கொடுக்குறான். பொய் பேசுறதுக்கு அவன் அப்பன்னு சொல்லப்படும். அப்பன், நான் தகப்பன், டேடி. ஆமாம், பொய் பேசுவதுக்கு அவர் தான் தகப்பன், அப்பா. ஒருத்தன் வந்து பொய் பேசுகிறான் அப்படின்னா அவன் ஃப்ராடு பயலாக இருக்கிறான்னா, அவன் பொய் பேசுவான்னா எல்லா இடத்துல இன்றைக்கி கிறிஸ்தவங்களே இருக்கிறாங்க, ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறவங்களே இருக்கிறாங்க, ஆண்டவர்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவன் எல்லா இடத்துலையும் இருப்பான்னு பைபிள் போட்டிருக்கு. ஆக அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய சுபாவம் பொய். அவங்க வந்து அதிகமாக பொய் சொல்லுவாங்க. ஸோ இதை குறித்து கூட நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அந்த பொய் அப்படிங்கிற பிசாசு என்னெல்லாம் வேலை செய்யுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ இந்த சுபாவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் அல்ல. 100% நான் சொல்லுவேன். பொய் சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய தகப்பன் இயேசு அல்ல, அவருடைய இரட்சகர் இயேசு அல்ல. பிரியமானவர்களே, அவருடைய இரட்சகர் யார் அப்படின்னு சொன்னால் பிசாஸ். பொய் சொல்லுகிறவர்கள் பிசாசை சார்ந்தவர்கள், அவங்க தகப்பன் பிசாஸ். நிச்சயமாக சாத்தான் தான் அவங்க பிசாஸ். ஏன்னா வேதம் அதை தான் சொல்லுது. யோவான் 8:44 எடுத்து வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9-10 எடுத்து வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அவன் பொய்யன். அவன் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறானோ, தகப்பனாக இருக்கிறானோ. அவன் பொய் பேசும்பொழுது தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுவானா. அவன் கூட கதை விடுவான் அப்படின்னா பொய் பேசுவான். சொல்லுவாங்களே, இவன் கதை விட்றான்டா, இவனா ஒரு விஷயத்தை என்ன செய்கிறான், அந்த மாதிரி கதை விட்டு நான் தான் தெய்வம், என்ன நீ வணங்கு, உனக்கு நான் நன்மை செய்வேன், என்னால் தான் உனக்கு இதை தர முடியும், உன் பணத்தை தர முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆசை இருக்குங்கிறத இந்த குட்டிச்சாத்தான்கள் நன்கு அறியும். இந்த பிசாசுகள் என்ன செய்யும் அப்படின்னா, அவனுக்குள்ள என்ன ஆசை இருக்குது, இவனுக்குள்ளே
ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன், பெரிய வீடு பில்டிங், பெரிய ஒரு பங்களா கட்டணும் ஆசை இருக்குது. அப்போ அந்த ஆசை மூலமாக அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ள ஒரு இச்சையை, அதை ஒரு இச்சையாகவே உருவாக்குறான். அது மேலே ஒரு வெறிகொள்ள வச்சு இதுக்காக என்ன வேணாலும் செய்யணும், எவனை வேணாலும் அழிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ அப்படி ஒரு வெறியை கொண்டு வருவான். பணத்துக்காக, காசுக்காக தன் உறவுகளை விட்டு போகக்கூடிய எத்தனையோ சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, பணத்துக்காகவே. பிரியமானவர்களே, இதன் நிமித்தமாக பிரச்சனைகளை குட்டிச்சாத்தான்கள், இந்த பிசாசுகள் தான் கொண்டு வருகிறது. இவைகளெல்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன், இவைகளெல்லாம் ஒன்று ஒன்றா ஒரு டீமாக இருப்பாங்க. நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். என் சகோதரியுடைய வாழ்க்கையில் இந்த குட்டிச்சாத்தானுடைய கிரியைகள் நாங்கள் பார்த்துருக்கோம். 1-2 இருக்காது, அநேக குமிஞ்சு இருக்கும், 200 300 மொத்தமாக இருக்கும். இன்னும் அதை கூட நான் வருகிற நாட்களில் நிச்சயமாக நான் சொல்லுவேன். அநேக காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த அனுபவத்திலிருந்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த நாட்கள் இதை குறித்து பேசக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, ஏமாற்றப்பட்டு போகக்கூடாது. ஏனென்றால் அவன் வஞ்சிக்கிறவன், அவன் பொய்யன், அவன் ஏமாற்றுகிறவன், அவன் வஞ்சிக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 8:44 அதை தான் சொல்லுகிறது. அவன் வஞ்சிக்கிறன், ஏமாற்றுகிறான். யோவான் 12:31 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் இந்த உலகத்தின் அதிபதி. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இந்த பாவங்களை, அதாவது பிரியமானவர்களே, உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளி எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது, எதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது, அவருக்கு விரோதமான பாவங்களை உங்களை செய்ய வைக்கிறது இவனுடைய வேலை. அதுக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். அது ஒரு தனி உலகமாக அவன் தன்னுடைய அதற்குள்ள ஜனங்களை அவன் இழுக்கிறான். பார்ப்பதற்கு கவர்ச்சியை போல காட்டுவான். இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை, அழிந்து போகக்கூடியது, எல்லா உலகத்தில் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதாவது ஒரு மனுஷன் போக எதையும் கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் அவன் வாழ்ந்த நாட்கள்லாம் அப்படி இருக்கும். உயர விட்டு யாரோ குடியெல்லாம் கெடுத்து தான் பிள்ளைக்கு, தான் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சிருந்தான், தனக்குன்னு சேர்த்து வைப்பான். கடைசியில் அவன் எல்லாம் சேர்த்து வச்சு ஆண் பார்க்குறதுக்குள்ள அவன் போயிடுவான். அவனை ஆண்டவர், அதாவது அந்த பிசாசை எடுத்துரும். இவன் எல்லாத்தையும் சேர்த்து மற்றவங்களுடைய குடியை கெடுத்து, மற்றவங்களை கெடுத்து, அவங்களுடைய சொத்து உடைமைகள்லாம் எடுத்து அழித்து, எத்தனையோ பேரை வஞ்சித்து கொலை செய்து அவங்கள அவன் ரோட்டில் விட்டு அவமானப்படுத்தி, எப்படியாச்சும் இவனுக்குள்ளே இருந்த இச்சை, அந்த ஆசைகள், அவனுக்குரியதை தன்னிடமாக மாற்றணும், கொண்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய காரியங்களை செய்து கடைசியாக இவன் சேர்த்து வைத்து அமர்ந்திருக்கிற பொழுது அதே பிசாசு அவனை அழிக்கும். நீ கேட்டதை நான் தந்துட்டேன், இப்போ எனக்கு தேவை உன் ஜீவன், உன் உயிர். ஏன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் இருந்தேனா நீ இயேசுவை அறிஞ்சு கொள்ளுவாய், உண்மை இரட்சகரை நீ தெரிந்து கொள்ளுவாய். அவர் ஒன்று என்ன செஞ்சுட்டு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. நான் உன்னை அதுக்கு முன்பதாக உன்னை காலி பண்ணிட்டு உன்னை நான் நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய துடிப்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவன். பிரியமானவர்களே, இந்த சாத்தானுடைய முடிவு என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த குட்டிச்சாத்தான்கள், இந்த பிசாசுகளை வைத்து செய்யக்கூடியவங்க, இந்த பிசாசுகள்கிட்ட போய், அதாவது அசுத்தாவிகள்கிட்ட போய் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்வினைகள், மந்திரங்கள் செய்யக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிசாசுடைய முடிவு நரகம், அக்கினி. இந்த பிசாசை பின்தொடர்கிறவர்கள், இவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற அவர்களுக்கும் என்ன அப்படின்னா நரகம்தான். யோசிச்சு பாருங்க, உங்கள் தலைவருக்கு நரகம்தான், அழிஞ்சு தான் போவான். ஆனால் அவனுடைய அழிவு வேறு மாதிரி இருக்குது, மனுஷனுடைய அழிவு வேறு மாதிரி ஆண்டவர் கொடுக்குறார். துடிச்சுட்டே கிடப்பாங்களா மனுஷர்கள், அவன் வார்த்தையை கேட்டு அழிஞ்ச. வேதம் சொல்லுகிறது, நரகத்தில் அவங்க சரீரம் வெந்து கொண்டே இருக்குமா, அந்த ஆவி, அந்த ஆத்மாலாம் வெந்து கொண்டே இருக்குமா, அழியவே அழியாது பாருங்கள், வெந்துக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த அக்கினியில் கடந்து. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு தண்டனையை தான் ஆண்டவர் கொடுக்க வேண்டும்னு வைத்திருக்கிறார். இங்கே வாழக்கூடிய அந்த 100 வருஷமாக, ஒரு 50 75 வருஷமா, 70 வருஷமா, இல்லை ஆமாம், இங்கே வாழக்கூடிய அந்த வருஷத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பலனை தான் தேவன் நமக்கு தருகிறார். நம்ம எந்த ராஜாவுக்கு கீழ்பட்டு இருக்கிறோம்? அந்தகார இருளின் ராஜாவுக்கா? இல்லை என்று சொன்னால் சர்வத்தையும் படைத்த வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் உண்டாக்கின அந்த தேவாதி தேவனையா? நிச்சயமாக முடிவெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த குட்டிச்சாத்தான்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு இருப்பார் என்று சொன்னார்.
இவர்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. வாக்கு பண்ணி இருக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் பொறுமையாக இருப்பார். நிறைய விஷயங்களை மனம் மாறுவானான்னு பார்ப்பார். உங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கு அவர் டைம் கொடுக்குறார். அதனால தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நேரத்தை கொடுத்த உடனே அவங்க நம்ம ஜெயிச்சிட்டேன்டா, நான் ஜெயிச்சிட்டேன்டா, நான் அவளை ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டேன்டா, வீட்டை காலி பண்ணி ஓட வச்சுட்டேன்டா, அவன் குடும்பத்தை பிரிச்சுட்டேன்டா, ஓகே சந்தோஷம். ஆனால் திரும்ப வரும். இப்போ உங்களை காலி பண்ண வரும். அந்த நேரத்தில் அவன் கேட்பான், உனக்கு இப்பொழுது சந்தோஷத்தை கொடுத்துட்டேன், நீ கேட்டதை நான் செஞ்சுட்டேன், இப்போ நான் கேட்குறது நீ தான். இது பிசாசுகள் செய்தே தீரும். ஏனென்றால் பிசாசுகளுடைய கேரக்டரே அதுதான். அவன் கொடுத்து கொல்லுகிறவன். முடிவு நரகம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவனுடைய முடிவு என்னங்கிறது வேதம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அவன் தள்ளப்படுவான், நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவான், அக்னிக்குள்ளே தள்ளப்படுவான். பிரியமானவர்களே, ஆக இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்கன்னு சொன்னால் மனம் திரும்புங்கள். இது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை இதிலிருந்து விடுதலையாக்குவார். இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட தவறுகளுக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட குட்டிச்சாத்தான்களை, பிசாசுகளை வைத்து பிள்ளை சூன்யங்களை, ஏவலும் மந்திரங்களை செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம். தயவு செய்து மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் என் தேவன் உங்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்வார். கல்வாரி சிலுவையின் இரத்தம், அந்த கல்வாரி இரத்தம் உங்களை கழுவும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை நீதிமானாய் மாற்றும். அதற்காகத்தான் அவர் நேரம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியர்கள் மூலமாக, இப்போ நான் பேசுவது மாத்திரமல்ல, இன்னும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் இதைத்தான் பேசிக்கொண்டே வருகிறாங்க. உண்மையான தேவ மனிதர்கள் இதைத்தான் பேசுவாங்க. மனம் திரும்புங்கள், உங்கள் பாவங்களை விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தேவன் அவர்களை வெளியே எடுத்திருப்பார். ஆக பிரியமானவர்களே, இது நாளிலும் நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியத்தின் வெளியில் வாங்க. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், என்னிடத்துல ஒரு சில நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த குட்டிச்சாத்தான் நம்மை தாக்குமா, இதை எதிர்த்து இப்படி இந்த மாதிரி கிரியைகள் இருந்தால் என்ன செய்யட்டும் என்று. பிரியமானவர்களே, நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கும். யார் உங்களுக்கு விரோதமாக செய்வார்களோ அவருடைய முடிவு அழிவு நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் பிசாசோடு கூட சேர்ந்து அவர்கள் தள்ளப்படுகிறவர்கள். பிரியமலை, உங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியாது. காரணம், யாத்திராகமம் 14:14 படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராம். தேவன் இறங்கி யுத்தம் பண்ணால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கடவுள் உங்களுக்காக இறங்கி உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவாராம். சண்டை போட்டார்னு எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் எதிராளியை பிசாசானவனை அடிப்பார், தும்சம் பண்ணிடுவார். யாரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பிசாசம் மட்டும் கிடையாது, இந்த பூமியில் இருக்கிற அந்த மனுஷனையும் யார் உங்களுக்கு விரோதமாக செய்ய நினைத்தார்களோ அவர்களையும் என் ஆண்டவர் இந்த பூமியில் இல்லாது தூக்கி நரகத்துக்கே அவர் தள்ளுவார். அவங்க நினைச்சதெல்லாம் அனுபவிச்சுட்டு போயிட முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். பிசாசு, அதாவது இப்படிப்பட்ட மனுஷர்கள், இவங்க தான் செஞ்சதெல்லாம் பழிச்சிருச்சு, நான் நல்லாயிட்டேன் அப்படின்னு நினச்சி போயிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்குங்க கடவுள்னு ஒருவர் இருக்கிறாருங்கிற பயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கிரியைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், மனம் திரும்புங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு என் ஆண்டவர் வாழ்வளிப்பார், அற்புதமான வாழ்க்கையை தருவார், சமாதானமுள்ள வாழ்க்கை. நீங்கள் பெருசாக சாதிக்க வேண்டாம், ஆனால் நார்மலாக இருந்தாலும் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த தலைமுறை அற்புதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன், அறகுறை பிள்ளைகள் அதாவது குறைவான, அதாவது மூளை சரியாக வளர்ச்சி இல்லாமல் பிறப்பாங்க, ஊனமாக பிறப்பாங்க. அடுத்தடுத்த சந்ததிகள் பிசாசு அந்த சந்ததிகளை வேதனைப்படுத்திடுவான். நீ சொன்னதை நான் உன் சந்ததி உனக்கு தந்துட்டேன், அடுத்த சந்ததி எனக்கு தான். உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பங்களை அழிச்சிருவான், விபச்சாரத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவான். கோடி கணக்கில் நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம், உங்கள் சந்ததி உங்கள் பையன் அவ்வளோத்தையும் அழிச்சிருவான். அதே பிசாசு அழிக்க வைக்கும், அதே பிசாசு தான் அழிக்க வைப்பான். இந்த குட்டிச்சாத்தான்கள் அந்த வேலையும் பார்க்கும். அடுத்த தலைமுறைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆமாம், இது மாதிரி நிறைய இருக்குது. இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவித்தது. நான் ஆழமாய் ஆராய்ந்து
நான் தெரிந்து கொண்டது, என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவித்தது. பிரியமானவர்களே, ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதை விட்டு விடுங்கள். குட்டிச்சாத்தான்களோ சாத்தான்களோ அது நமக்கு தேவையில்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை. மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டோடைய பிள்ளைங்க. தேவன் தம்முடைய கைகளால் படைத்தவர்கள். அதனால தான் ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளையை தன் கையால் அழிக்க முடியாதுங்கிறதுனால அவர் பொறுமையாக இருக்கிறார் இல்லையா? அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஆக மற்ற யாருக்கும் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து நினைக்காதிருங்கள். அது மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தைரியமாக இருங்கள். யாத்திராகம் 14:14 படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Finished!